தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன்ல தான் லஞ்சே சமைக்க ஆரம்பிக்கிறேன். இல்லைன்னா மோஸ்ட்லி வந்து மார்னிங்லேயே பிரேக்ஃபாஸ்ட் சமைக்கும் போது லஞ்சும் சமைச்சு முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் டைரக்டா நைட்டு டின்னர் மட்டும்தான் சமைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இன்னைக்கு காலையில வந்து பிரேக்ஃபாஸ்ட் சமைக்கும் போது விஷாலுக்கு மட்டும்தான் லஞ்ச் சமைக்கிற மாதிரி இருந்தது. அதனால அவனுக்கு எக் ரைஸ் சமைச்சு அவனுக்கு கொடுத்து அனுப்பி வச்சு, அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன்ல எங்களுக்கு முட்டை குழம்பா தான் வச்சேன். இந்த மாதிரி ஸ்டைல நம்ம வச்சோம்னா சாதத்து கூட மட்டும் இல்லை, நம்ம தோசை இட்லி கூட கூட நம்ம சாப்பிட்டா செம்மையா இருக்கும். இந்த முட்டை குழம்பு ஒரு செட்டிநாடு ஸ்டைல தான் நம்ம பண்ண போறோம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில ஆயில சுத்திக்கிட்டு பட்டை, கிராமம், லவங்கம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், சோம்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ்ல ஆனியன் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடிய இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். லேசா வந்து ஆனியன் ப்ரௌன் ஆனோடனே தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி 3 தக்காளி நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு நம்ம சால்ட்டை சேர்த்துக்கலாம். கூடயே கொஞ்சமா நம்ம வந்து துருவ தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து கொஞ்சமா இருந்தாவே போதும், நிறைய தேவையில்லை. இந்த அளவுக்கு மட்டும் நம்ம சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மசாலா நம்ம வந்து சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாமே நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி, தனியா தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், சீரகத்தூள், இது எல்லாமே சேர்த்துக்கிட்டு இந்த மசாலாவை நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்ல நம்ம சேர்த்து கொஞ்சமா தண்ணியை சேர்த்துக்கிட்டு ஒரு ஃபைன் பேஸ்டா நம்ம இந்த மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கடாயில ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில சேர்த்துக்கிட்டு கலருக்காக வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பாயில் பண்ண இந்த எக்கை வந்து இந்த மாதிரி லைன் லைனா நம்ம கட் பண்ணி இந்த மசாலாவை ஒரு 2 மினிட்ஸ் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஃபுல்லாக நம்ம கரண்டி போடலாமே வந்து இந்த மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணோம்னா அப்படியே உடையாம நல்லா அழகா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த எக்கை வந்து எடுத்துட்டு அதே கடாயில இன்னும் கொஞ்சம் ஆயில சேர்த்துக்கிட்டு அதுல கடுகு, சீரகம், சோம்பு, அதுக்கப்புறம் வெந்தயம் கொஞ்சமா, நான் எல்லாமே 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். வெந்தயம் மட்டும் கொஞ்சமா நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஆனியனை நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன ஆனியன் இருந்தாலும் ஓகே, பெரிய ஆனியனை வந்து நம்ம நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டாலும் ஓகே தான். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்ச இந்த மசாலாவும் கூடயே நம்ம சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு நம்ம தண்ணியும் நம்ம சேர்த்துக்கிட்டு நல்லா கொதிக்க விடணும், பச்சை வாசம் போகிற வரைக்கும். அப்புறம் குழம்பு வந்து திக்காவும் நம்ம வைக்கலாம், இல்லை கொஞ்சம் தண்ணியாகவும் நம்ம வைக்கலாம். நான் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை சேர்த்து இந்த அளவுக்கு வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சேன். அதுக்கப்புறம் எக்கையும் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சோம்னா முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த முட்டை குழம்பு வந்து ரைஸ் கூட மட்டும் இல்லைங்க, இட்லி தோசை கூட செம்மையா இருக்கும். சாப்பிடும் போது அப்படியே ஒரு சிக்கன் குழம்பு சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட் வரும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.